வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. ஜிஎஸ்டி விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் மக்களால் 2.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்க முடியும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் 1200 பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், சோப், ஷாம்பு உள்ளிட்டவற்றின் விலையை பல நிறுவனங்கள் குறைத்துள்ளன. பிஸ்கட், சாக்லேட்டின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. பால் பொருட்களான நெய், வெண்ணெய், பன்னீர், ஐஸ்கிரீம், சீஸ் உள்ளிட்டவற்றின் விலையை பல பால் நிறுவனங்கள் குறைத்திருக்கும் நிலையில் அதுவும் இன்று அமலுக்கு வந்துள்ளது. ரயில் நீர் உள்ளிட்ட பல குடிநீர் பாட்டில்களின் விலை ₹1 முதல் ₹2 வரை குறைக்கப்பட்டுள்ளது. பாட்டிலில் அடைக்கப்பட்ட ஜூஸ், நொறுக்கு திணிகள், நூடுல்ஸையும் இன்று முதல் குறைக்கப்பட்ட புதிய விலையில் வாங்கலாம். அதேபோன்று பேனா, ஸ்கூல் பேக், சைக்கிள், தலைவலி தைலம், ஷேவிங் கிரீம் போன்ற பொருட்களின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் 40 விழுக்காடு வரி காரணமாக குளிர்பானங்கள், பான் மசாலா, புகையிலை, சிகரெட் ஆகியவற்றின் விலை உயர்ந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பால் கார்களின் விலை குறைப்பும் இன்று அமலுக்கு வந்துள்ளது. 1200 சிசிக்கும் குறைவான பெட்ரோல், எரிவாயு கார்களின் விலையும் 1500 சிசிக்கும் குறைவான டீசல் கார்களின் விலையும் குறைந்துள்ளது. அந்த வகையில் மாருதி கார்களின் தன்னுடைய பல மாடல்களின் விலையை ₹1,30,000 வரை குறைத்துள்ளது. டாடா நிறுவன கார்களின் விலை ₹75,000 முதல் ₹1,55,000 வரை குறைக்கப்பட்டுள்ளது. மஹிந்திரா நிறுவனம் ₹2,56,000 வரை விலையை குறைத்திருக்கும் நிலையில் அந்நிறுவன கார்களை இன்று முதல் புதிய விலையில் சந்தையில் பெறலாம். ஹுண்டை நிறுவனத்தின் கார்களின் விலை ₹30,000 ₹2,39,000 வரை குறைக்கப்பட்டுள்ளன. நிசான் நிறுவனம் அதிகபட்சமாக டர்போ விசிடி டெக்னோ பிளஸ் காரின் விலையை ₹1,00,000 குறைத்து விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பை அடுத்து தொலைக்காட்சிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. சோனி நிறுவனம் ₹71,000 வரை விலையை குறைத்துள்ளது. எல்ஜி நிறுவனத்தின் தொலைக்காட்சி பெட்டிகளின் விலை ₹2,500 முதல் ₹85,800 வரை குறைக்கப்பட்டுள்ளது. பானசோனிக், தாம்சன் உள்ளிட்ட நிறுவனங்களின் தொலைக்காட்சி பெட்டிகளின் விலை குறைவும் இன்று அமலுக்கு வந்துள்ளது. அதேபோன்று ஏசிக்களின் விலை அதிகபட்சமாக ₹12,450 வரை குறைக்கப்பட்டுள்ளது. கோத்ரேஜ், ஹையர், வோல்டாஸ், எல்ஜி, டைக்கின், பானசோனிக் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் ஏசி இன்று முதல் விலை குறைப்புடன் கடைகளில் கிடைக்கும். அதேபோன்று விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய டிராக்டர்களின் விலை ₹23,000 முதல் ₹63,000 வரை குறைக்கப்பட்டுள்ளது. சிமெண்ட் விலையும் 50 கிலோ மூட்டை ஒன்றுக்கு ₹30 முதல் ₹35 வரை குறைக்கப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் தினமும் பயன்படுத்தும் பொருட்களின் விலை பெருமளவில் குறைகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இதுகுறித்து நாட்டு மக்களுடன் உரையாற்றிய அவர் 12% இருந்த 99% பொருட்களின் மீதான வரி 5% குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். साबुन, ब्रश, पेस्ट, स्वास्थ्य और जीवन बीमा, ऐसे अनेकों सामान, अनेकों सेवाएं या तो टैक्स फ्री होगी या फिर केवल 5% टैक्स देना होगा. நாட்டு மக்கள் அனைவரும் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்க முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். हम वो सामान खरीदें जो मेड इन इंडिया हो, जिसमें हमारे देश के नौजवानों की मेहनत लगी हो. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சர்வதேச தரத்திலான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கோரிக்கை வைத்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி சீரமைப்பினால் நாட்டின் வளர்ச்சி வேகமெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாட்டு மக்களுடன் உரையாற்றிய அவர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வளர்ச்சிக்கான போட்டியில் சம பங்களிப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். भारत की ग्रोथ स्टोरी को एक्सेलरेट करेंगे, कारोबार को और आसान बनाएंगे, निवेश को और आकर्षक बनाएंगे. கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்து மீண்டிருப்பதாக பிரதமர் மோடி கூறினார். अब गरीब को, न्यू मिडिल क्लास को एक तरह से डबल बोनांजा मिल रहा है. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் நாட்டு மக்களின் சேமிப்பு அதிகரிக்கும் என்றும் பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த பொருட்களை அதிகம் வாங்குவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள் தயாராக இருக்குமாறு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் சுமார் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது.
இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள் தயாராக இருக்குமாறு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அந்தந்த மாநிலங்களில் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு பிறகு வெளியான வாக்காளர் பட்டியலை தயாராக வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே வரக்கூடிய அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திடீர் கனமழையால் ஈரோடு நகரம் தத்தளித்தது. ஈரோட்டில் கொட்டித் தீர்த்த கனமழை காரணமாக ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். ஈரோடு மாநகராட்சியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் எதிரொலியாக ஈரோடு ரயில் நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பகுதி, காத்திருப்பு அறை, நடைமேடை ஆகிய இடங்களில் மழைநீர் தேங்கியது. தூய்மை பணியாளர்கள் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு கொல்லம்பாளையம் கட்டபொம்மன் வீதியில் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்தது. வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்கள் சேதமடைந்ததால் மக்கள் வேதனையடைந்தனர். கருங்கல்பாளையம், வீரப்பஞ்சத்திரம், பவானி, சித்தோடு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. குறிப்பாக தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதேபோல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஈரோட்டில் கருங்கல்பாளையம், வீரப்பன்சத்திரம், பவானி, சித்தோடு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. வீரப்பன்சத்திரம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் குளுமையான சூழல் நிலவியது. சென்னையில் மாநகர பேருந்துகள், புறநகர் மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் வகையில் புதிய செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார். சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அமைப்பின் 2வது ஆணையக் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் சென்னை பெருநகர பகுதிக்கான அடுத்த 25 ஆண்டுகளுக்கான போக்குவரத்து திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. மேலும் சென்னையில் பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் வகையில் சென்னை 1 செல்போன் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த செயலி மூலம் பொதுமக்கள் பேருந்துகள், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்ளவும், UPI அல்லது கட்டண அட்டைகள் வழியாக பயணச்சீட்டுகளை வாங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒரு பயணச்சீட்டு மூலம் அனைத்து போக்குவரத்து முறைகளிலும் பயணம் செய்ய முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த செயலியில் எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படி செல்ல வேண்டும், எந்த வகை போக்குவரத்தை பயன்படுத்தினால் விரைவாக செல்ல முடியும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் நடக்கும் கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். பாஜக செய்யக்கூடிய மலிவான அரசியலுக்கு துணை போகும் நபர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்தநாள் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சிகளை கடந்த அனைத்து இஸ்லாமிய தலைவர்களும் ஒரே மேடையில் திரண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அனைவரும் இதேபோல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அவர் கூறினார். ஒற்றுமைதான் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி. பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சைய அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். பாலஸ்தீனத்தில் நடக்கும் கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். காசால நடத்தப்பட்டு வர துயரத்தை பார்த்து மனசாட்சி உள்ள யாரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது. இதுக்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படணும். இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பெற்று தந்ததுடன் அதை பாதுகாக்கும் இயக்கமாக திமுக எப்பொழுதும் இருக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார்.
திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி என்ற விஜயின் கருத்து குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்த பதிலே இது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர் பேசிய அவர், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுடன் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் குறித்து மட்டுமே பேசியதாக தெரிவித்தார். இதற்கிடையே விஜய் திமுகவை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அழைப்பு விடுத்துள்ளார். நல்ல யோசனை செய்து அதிமுக கூட்டணிக்குத்தான் அவர் வர வேண்டும். அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால், திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று அவர் சொல்வது உண்மையாக இருந்தால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தமிழக அரசியலிருந்து விரட்டுவேன் அகற்றுவேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் அதிமுகவுடைய கூட்டணியை தான் நாடி வர வேண்டும். அதிமுக கூட்டணி அங்க வைப்பதுதான் அவருக்கு சரியான ஆலோசனை, சரியான முடிவு. சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டால் தமிழக வெற்றிக் கழகத்தை திமுக அழித்துவிடும் என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறினார். திமுகவோடு போட்டி போட விஜய்க்கு தகுதியில்லை என்று அமைச்சர் நேரு மறைமுகமாக சாடியிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட திருவாரூர் தெற்கு வீதியில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் நாடாளு இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். அமைச்சர் KA நேரு தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் TRP ராஜா, திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேடையில் பேசிய அமைச்சர் KA நேரு விஜய் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார். ஒரு காலத்திலே திமுக எதிர்த்து அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார், வந்து சொல்கிறார் நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. நம்முடைய பாலுவர்கள் சொன்னது போல நீ வந்து நம்முடைய கலைவாணன் சொன்னார், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படிலாம் சொன்னேன். நான் முதல் நாள் தான் வந்துட்டு போகிறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன்னா வானே அதை அடிச்சு காமிக்கிறேன். அடிச்சு காமிச்சு திமுக சார்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றிருந்தனர். தாவேக தலைவர் விஜய் திமுக எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்தினால் அதிமுக வாக்கு வங்கிதான் சரியும் என்று நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆலு ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்தவர் திமுக ஆட்சியில் நாகை மாவட்டத்திற்கு எந்த வளர்ச்சி திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்ற விஜயின் குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவித்தார். அதாவது RN ரவி இன்னைக்கு பழைய மாதிரி ஆக்டிவா இல்லை. அந்த பொய் பேசுறதுல, அவதூறு பேசுறதுல, இட்டுக்கட்டி பேசுறதுல அவர் கொஞ்சம் ஆக்டிவா இல்லை. அண்ணாமலையும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டார், அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய தலைமை. அப்போ அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதில் காலியாக போகிறது அதிமுகங்கிறத சொல்லாமல் திரும்ப திரும்ப திமுக காலியாக போகுது, விசிக காலியாக போகுதுன்னு சொல்வதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய்க்கு கூடியது சினிமா கவர்ச்சிக்கு கூடிய கூட்டம் என்றும் தேர்தலுக்காக 6 மாதம் கால்ஷீட் கொடுத்தவர் என்றும் ஆலு ஷானவாஸ் விமர்சித்தார். கேள்விகளாக அடுக்கி விட்டார், சவால் விட்டு விட்டார், தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார். முதல்ல நீங்க பிரஸை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத தலைவர்களே கிடையாது உலகத்துல. ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வதுதான் துணிச்சல். களத்தில் திமுக மட்டுமே இருப்பதை விஜய் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் ஆலு ஷானவாஸ் தெரிவித்தார். தாவேகாவுக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு சிலர் அஞ்சி நடுங்குவதாக அக்கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் சனிக்கிழமை மேற்கொண்ட பரப்புரை குறித்து விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நாகை, திருவாரூர் மாவட்ட மக்கள் அளித்த வரவேற்பும் அன்பும் பாசமும் நிகரில்லாதவை என்றும் அவை எந்த காலத்திற்கும் தனது நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தாவேகா குறித்து ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்தவர்கள் தாவேகாவுக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குவதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கான முதன்மை சக்தியான தாவேகா எதிலும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் 1967, 1977 தேர்தல்களின் வெற்றி விளைவை 2026 தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம் என்றும் விஜய் மீண்டும் சூளுரைத்துள்ளார். நேற்று மகாளய அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூட்டம் அலைமோதியது. மகாளய அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு பொதுமக்கள் திதி கொடுத்தனர். ராமேஸ்வரத்தில் அதிகாலையில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். அதன் பின் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பின்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சாமியை தரிசித்தனர். பித்ருதோஷம் போகிறதுக்காக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவபெருமான அருள் கிடைச்சி நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்.
முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் குவிந்த மக்கள் தங்களது முன்னோர்கள் நினைவாக பலிகர்ம பூஜைகள் செய்து புனித நீராடினர். நெல்லையில் தாமிரபரணி நதிக்கரையில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவிகளில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். நமது முன்னோர்கள் புத்திர்களுக்கு திருப்தி அடைவாங்க, சந்தோஷம் அடைவாங்க. அதனால் நம்மளுடைய குடும்பங்கள் ஒரு நல்ல ஏற்ற நிலையை, ஒரு முன்னேற்றமான நிலையை அடையும். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர் நினைவாக எள் அரிசியை காவிரி ஆற்றில் விட்டு சூரிய பகவானை வழிபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். கரூரில் கள்ளநோட்டு தயாரித்த கும்பலை கைது செய்த காவல்துறை 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ளநோட்டுகளை பறிமுதல் செய்துள்ளன. கரூரில் கடந்த 9ஆம் தேதி டாஸ்மாக் கடையில் மது வாங்கிவிட்டு கள்ளநோட்டு வழங்கிய காண்டிபன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்சியைச் சேர்ந்த ராஜேந்திரன், சேலத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஆகியோர் அடுத்தடுத்து பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கள்ளநோட்டு தயாரிப்பில் மேலும் பலர் ஈடுபட்டிருப்பது அம்பலமானது. அதன் பேரில் ஆந்திரா விரைந்த தனிப்படை போலீசார் சானு என்பவரையும், கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரையும் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் அளவிற்கான கள்ளநோட்டுகள், கள்ளநோட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் இயந்திரம், உபகரணங்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் விசாரணையின் முடிவில் மேலும் பலர் சிக்க வாய்ப்பிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நடைபெற்ற ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தவிர்த்து RSS தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் 70வது ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக பம்பையில் ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் தமிழ்நாடு சார்பாக அமைச்சர்கள் சேகர் பாபு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்கள் உரையாற்றிய நிலையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் RSS தலைவர்களுக்கு விழா ஏற்பாட்டாளர்கள் முன்னுரிமை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கடுமையாக எதிர்த்த நிலையில் மேடையிலேயே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு கேட்டு பின் அவரை பேச அனுமதித்தனர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் துவக்கி வைத்த மாநாட்டில் RSS தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் நடத்திய சாகச காட்சிகள்தான் இவை. ஹரியானாவின் ஹிசார் மாவட்டத்தில் இந்திய விமானப்படை சார்பில் முதல் முறையாக விமான கண்காட்சி நடைபெறுகிறது. திங்கட்கிழமை ஏர் ஷோ நடைபெறும் நிலையில் கடந்த 2 நாட்களாக விமானப்படையின் போர் விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டன. காற்றை கிழித்துக் கொண்டு வானில் சாகசம் நிகழ்த்திய விமானங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். மகாராஜா அக்ரசன் விமான நிலையம் அருகில் ஏர் ஷோ நடைபெறும் நிலையில் பொதுமக்கள் இலவசமாக கண்டுகளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகளை கரூரையைச் சேர்ந்தவர் திருடியதாக தொடரப்பட்ட வழக்கில் லோக் அதாலத்தின் தீர்ப்பை ரத்து செய்த ஆந்திர உயர்நீதிமன்றம் வழக்கை CBCID விசாரிக்க உத்தரவிட்டது. கரூரைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் 20 ஆண்டுகளாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியல் காணிக்கையை நிர்வகிக்கும் குழுவில் பணியாற்றிய நிலையில் 100 கோடி ரூபாய்க்கு மேலான வெளிநாட்டு கரன்சிகளை திருடி வீடு, தோப்பு உள்ளிட்ட பல்வேறு சொத்துக்களை வாங்கி குவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரவிக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் லோக் அதாலத் மூலம் சமரசம் செய்யப்பட்டு ரவிக்குமாரின் சொத்துக்களில் பாதியை கோயில் நிர்வாகம் எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் சிலர் ரவிக்குமாரை மிரட்டி மீதமுள்ள சொத்துக்களை தங்களது உறவினர்களின் பெயரில் எழுதி கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் லோக் அதாலத் வழங்கிய சமரச தீர்ப்பை ரத்து செய்ததுடன் வழக்கை CBCID போலீசார் விசாரிக்க உத்தரவிட்டது. மேலும் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்கள், பழைய அறங்காவலர் குழு நிறைவேற்றிய தீர்மான நகல் உள்ளிட்டவற்றை சீலிடப்பட்ட கவரில் வைத்து தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் மீண்டும் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தானை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. டாஸ் போடும்போது கடந்த லீக் போட்டியைப் போலவே இரு அணி கேப்டன்களும் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்களை எடுத்தது. சிறப்பாக விளையாடிய தொடக்க ஆட்டக்காரர் ஃபர்ஹான் அரை சதத்தை எட்டியபோது பேட்டை துப்பாக்கி போன்று பிடித்து கன்ஷாட் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே அதிரடி காட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சிறப்பான அடித்தளம் அமைத்த நிலையில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ரன் எதுவும் எடுக்காமல் பெவிலியன் திரும்பினார். பின்னர் களமிறங்கிய திலக் வர்மா பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். 7 பந்துகள் மீதமிருந்த நிலையில் திலக் வர்மா அடித்த பவுண்டரி மூலம் இந்திய அணி வெற்றிக்கணையை சுவைத்தது. ஆட்டம் முடிந்த பிறகு களத்தில் இருந்த திலக் வர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்காமல் பெவிலியன் திரும்பினர். போட்டிக்கு இடையே அபிஷேக் சர்மா மற்றும் பாகிஸ்தான் வீரர் ஹரிஷ் ரஃப் இடையே உரசல் ஏற்பட்டது. அவர்களை சுப்மன் கில் சமாதானப்படுத்தினார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் அலி அகாவை மாற்ற வேண்டும் என்று அந்நாட்டு ரசிகர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். कैप्टनसी में थोड़ी गलतियां, हमारे कैप्टन में एग्रेशन नहीं है, ना ही कोई ऑर्गेनाइजेशन है. कैप्टन हमें अच्छा चाहिए जो एग्रेशन शो कर सके और जो शो कर सके कि वो लीड कर सकता है. You might have heard it, a herd without a shepherd is nothing. A herd without a shepherd is nothing. So you need a good shepherd. இதற்கிடையே இந்திய அணி வெற்றி பெற்றதை வரவேற்று துபாயில் கிரிக்கெட் மைதானத்திற்கு வெளியே இந்திய ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் கிரிக்கெட் ரசிகர்கள் மூவர்ண கொடியை ஏந்தியும் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குஜராத் மாநிலம் வதோதராவில் ஏராளமானோர் மூவர்ண கொடியை ஏந்தி இந்தியா இந்தியா என்று உற்சாகமாக முழக்கம் எழுப்பினர். பீகார் மாநிலம் பாட்னாவில் கிரிக்கெட் ரசிகர்கள் கம்பி மத்தாப்பை கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சீனாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் சுமார் 2.5 லட்சம் பேர் பங்கேற்றனர். சீன ராணுவத்தின் விமானப்படை சார்பில் சான்சுங் நகரில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு சாகசங்களை விமானிகள் நிகழ்த்தி காட்டிய நிலையில் 2.5 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். பயங்கரவாத தாக்குதலை எதிர்கொள்வது குறித்து ராணுவத்தினர் விளக்கி காட்டினர். விமான சாகசம் நடைபெற்ற இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட சீனாவின் உள்நாட்டு தயாரிப்பான J-20 போர் விமானத்தை பலர் கண்டு ரசித்தனர். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. காசாவில் அமைதி நிலைநாட்டுவதை உறுதி செய்யும் விதமாக இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்க பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா தனி நாடாக அங்கீகரித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். இதே கருத்தை வெளிப்படுத்தியுள்ள இங்கிலாந்து, கனடா, போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்கு ஒருமித்த ஆதரவை அளித்துள்ளன. அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. G7 கூட்டமைப்பிலிருந்து முதல் நாடாக கனடா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு முன்னதாக எதிர்கால உச்சிமாநாடு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கு தேசிய அங்கீகாரம் வழங்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஐநா பொதுச்சபையில் சுதந்திர பாலஸ்தீன தீர்மானத்திற்கு இந்தியா உள்ளிட்ட 142 நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் நடைபெற்ற சார்லி கர்க் நினைவஞ்சலி கூட்டத்தில் அதிபர் டிரம்ப், தொழிலதிபர் எலான் மஸ்க் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கடந்த 10ஆம் தேதி அமெரிக்காவின் யூட்டா பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த வலதுசாரி அமைப்பின் தலைவர் சார்லி கர்க் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 22 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அரிசோனா மாகாணத்தில் சார்லி கர்க் நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர்.
சார்லி கிர்க்கின் நினைவஞ்சலி கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ், தொழிலதிபர் எலான் மஸ்க் உட்பட சுமார் 65,000 பேர் கலந்து கொண்டனர். கிர்க்கின் இறப்பை தொடர்ந்து டர்னிங் பாயிண்ட் என்ற வலதுசாரி அமைப்பின் தலைவராக அவரது மனைவி எரிகா பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சங்க உறுப்பினர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோருக்கு 3 மாதம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் பரிந்துரைத்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. இதில் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடத்தை எப்போது திறப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி, நடிகர் சங்க கட்டடத்திற்கு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நிதியுதவி வந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். அதன்பின் பேசிய விஷால், இது தான் பேச்சுலராக பங்கேற்கும் கடைசி பொதுக்குழு கூட்டமாக இருக்கும் என்று கூறினார். இதற்கிடையே நடிகர் சங்கம் மற்றும் உறுப்பினர்கள் பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புபவர்களுக்கு 3 மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்க வழிவகை செய்ய நீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்துள்ளதாக நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த அறிக்கையில், அவதூறாக வீடியோவை பதிவேற்றம் செய்யும் சமூக வலைதள சேனல்களை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரைத்துறை பற்றி அவதூறாக பேசும் யூடியூபர்களுக்கு நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த சிலரே துணை போவதாக நடிகர் வடிவேலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடந்த தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகர் வடிவேலு, திரைத்துறைக்குள் ஒற்றுமை வேண்டும் என்று வலியுறுத்தினார். சில யூடியூபர்கள் சின்னத்திரை கலைஞர்களையும் திரைத்துறையினரையும் தவறாக பேசுவதாகவும் சிறிய விஷயத்தை ஊதி பெரிதாக்குவதாகவும் கூறினார். இதற்கு நடிகர் சங்கம் விரைவில் முடிவு கட்ட வேண்டும் என்றும் வடிவேலு வலியுறுத்தினார். திரைப்படங்களுக்கு தவறான விமர்சனம் செய்து ஒரு 10 பேர் திரைத்துறையை அழிக்க பார்ப்பதாகவும், இதற்கு நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த சிலரே துணை போவதாகவும் கூறினார். ரோபோ சங்கர் மறைவின் போது தான் ஊரில் இல்லை என்றும் ஒரு நாள் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்து வரப்போவதாகவும் நடிகர் வடிவேலு தெரிவித்தார். உதகை கல்லட்டை மலைப்பாதையில் யானைகள் மறித்ததால் பேருந்தில் பயணிகள் அரை மணி நேரம் பதைபதைப்புடன் காத்திருந்தனர். உதகையில் மலைப்பாதையில் அரசு பேருந்தை யானைகள் வழிமறித்து பதபதைக்க வைத்த காட்சிகள் தான் இவை. உதகை கல்லட்டி மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை 2 யானைகள் வழிமறித்தன. யானைகள் பிளறிக்கொண்டு ஆக்ரோஷமாக துதிக்கையை அசைத்தபடி முன்னோக்கி வந்ததால் ஓட்டுநர் பேருந்தை பின்னோக்கி இயக்கினார். தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்தை சிறைபிடித்த யானைகள் பின்னர் வனப்பகுதிக்கு திரும்பியதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். இந்நிலையில் கூடலூர் அருகே தோட்டமூலா குடியிருப்பு பகுதியில் யானை புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். கிராம மக்கள் குரல் எழுப்பியதை அடுத்து யானை மெதுவாக அந்த பகுதியை கடந்து சென்றது. ஞாயிறு விடுமுறையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பெரணி இல்லம் கண்ணாடி மாளிகையில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு வியந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டும் புல்வெளிகளில் குடும்பத்துடன் அமர்ந்தும் விளையாடி மகிழ்ந்தனர். இதேபோல கொடைக்கானலில் இதமான காலநிலையை அனுபவித்தவாறு சுற்றுலா பயணிகள் குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் அழகை கண்டு வியந்தனர். இதனிடையே குணா குகை பகுதியில் இளம்பெண்ணை குரங்கு கடித்த சம்பவம் சுற்றுலா பயணிகளுக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. பெங்களூருவிலிருந்து சுற்றுலா வந்த இளம்பெண்ணின் கைப்பையை குரங்கு பறிக்க முயன்றது. அவர் தடுத்து விரட்டிய ஆத்திரத்தில் குரங்கு அவரது கையில் கடித்துவிட்டு ஓடியது. இதனையடுத்து அவருக்கு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மதுரை வாடிப்பட்டி அருகே துர்க்கையம்மன் கோயிலை திறப்பது தொடர்பாக பெண்கள் உட்பட 2 பிரிவைச் சேர்ந்தவர்கள் தகராறில் ஈடுபட்ட காட்சிகளை இவை. மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோயிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மே 25ஆம் தேதி கோயிலை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் மூடினர். இதையடுத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின்படி இரு பிரிவினர் முன்னிலையில் கோயிலை திறக்க முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் ஒரு பிரிவினரை வைத்து மட்டும் கோயிலை திறக்க முயன்றதாக மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது மோதலாக முற்றி பெண்கள் ஆண்கள் என இரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர்.
50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரு பிரிவினரையும் அவர்கள் அப்புறப்படுத்தி அனுப்பினர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் கல்வி நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வியில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். சென்னையில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில அரசுக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் வழங்க தயார் என்றும் தமிழ்நாட்டில் வேறு மொழிகளை திணிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். Government of India is abide by its policies. It has to be mutual. You cannot impose your political priority above the interests of students of Tamil Nadu. மேலும் உத்தரப்பிரதேச மாணவர்கள் விரும்பினால் ஹிந்தி ஆங்கிலத்துடன் தமிழ் மொழியையும் கற்கலாம் என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி என்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ஆணவ பேச்சை கண்டிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தர்மேந்திர பிரதானின் கருத்துக்கள் தமிழக மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் வகையிலான வரலாற்றில் இல்லாத அநீதி என்றும் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். கல்வியில் தமிழக அரசு அரசியலை புகுத்தக்கூடாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். சென்னை அண்ணா நகரில் IAS தேர்வுக்கு பயிற்சி வழங்கும் கிங் மேக்கர்ஸ் அகாடமியின் 12வது ஆண்டு விழா மற்றும் புதிய வளாக திறப்பு விழா குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெற்றது. புதிய அகாடமியை ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்து வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஜி.கே. வாசன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன் மத்திய அரசின் கல்வி நிலுவைத் தொகையை பெற்று கல்வி தரத்தை உயர்த்த தமிழ்நாடு அரசு இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். கல்வியிலே அரசியல் கூடாது, கல்வியிலே அரசியலை தமிழக அரசும் புகுத்த வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு மத்திய அரசுடைய கல்வி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இந்திய நாட்டினுடைய 98-99% மாநிலங்கள் உயர்ந்து சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கேற்றவாறு மத்திய அரசு அவரோட துணை நின்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது கல்வியினுடைய தரத்தை உயர்த்தும் வகையிலே மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு மத்திய அரசுடைய கோட்பாட்டுக்கு ஏற்றவாறு தமிழக கல்வித்துறையும் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். GST சீர்திருத்தங்கள் பற்றி பேசிய ஜி.கே. வாசன் அனைத்து வகை மக்களின் எண்ணங்களையும் நிதியமைச்சர் பிரதிபலித்திருப்பதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக கூட்டத்திற்கிடையே ஆம்புலன்ஸ் வந்தால் அதனை திருப்பி விடுங்கள் என மேயர் கூறிய நிலையில் அவசர ஊர்திக்கு வழிவிடுமாறு MP கனிமொழி அறிவுறுத்தினார். நாகர்கோவிலை அடுத்த வடசேரியில் கனிமொழி தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கும் முன்பே ஆம்புலன்ஸ் இவ்வழியாக வந்தால் அதனை திருப்பி விடுங்கள் என மேயர் மகேஷ் கூறினார். இனி இங்கு ஆம்புலன்ஸையும் விட வேண்டாம், வேறு வழியில் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரோடெல்லாம் சேர் போட்டாச்சு, இருக்கைகள் போடப்பட்டு விட்டது. இனி ஆம்புலன்ஸையும் மாற்றிவிட்டு அத்தனை வாகனங்களையும் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கூட்டம் தொடங்கியவுடன் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டதால் அதற்கு வழிவிடுமாறு கனிமொழி அறிவுறுத்தினார். கொஞ்சம் வழி விட்டுருங்க, நிச்சயமா வழிவிட முடியும். ஆம்புலன்ஸ் தான், கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விடுங்க, தயவுசெய்து வழி விடுங்க, வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. சேர் கொஞ்சம் ஒதுக்குங்க, அவங்க வேகமா போயிடுவாங்க. அது ஆம்புலன்ஸ் அல்ல, காவல்துறை வாகனம் என மேயர் கூறியதை அடுத்து உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. ஆனால் அது ஆம்புலன்ஸ் என்பதை உறுதிப்படுத்திய கனிமொழி உறுதிமொழி ஏற்பை நிறுத்திவிட்டு அவசர ஊர்தி செல்வதற்கு வழிவகை செய்தார். மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க, வழி விடுங்க, நகருங்க, விரிஞ்சு வழி விடுங்க, வழி விடுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தவிக தலைவர் விஜய்க்கு வரும் கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாது என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய கருத்தாக மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய்க்கும் அது பொருந்துமா? எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. தவிக தலைவர் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதுபவர் அதனை சரிபார்த்து உண்மையை தெரிந்து கொண்டு எழுத வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பி கிட்ட கொஞ்சம் சரியை பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லி இருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு 3700 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினத்தில் வேலை வாங்கிய போது தாவேக தலைவர் விஜய் செருப்பை கலற்றியிருக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தனது தேர்தல் பரப்புரையில் பங்கேற்குமாறு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நேரில் அழைப்பு விடுத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருவது நிச்சயம் என்று தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது வரும் 11ஆம் தேதி தான் தொடங்க உள்ள பரப்புரை பயணத்தில் பங்கேற்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் பேசியதாகவும் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்றும் கூறினார். நாங்கள் கட்சி தான் பார்க்க வந்திருக்கிறோம். வேற அரசியல் ரொம்ப ஒன்று நாங்கள் பேசிக்கல. அரசியலில் நிரந்தரமாக நண்பர்களும் பகைவர்களும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருவது நிச்சயம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் அதிகாரிகள் தான் வேலை விட்டுட்டு அவங்க வீதி வீதியாக போயிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு மக்கள் நலனும் அதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. ஆக நிச்சயமாக தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கால் என்பது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது. அதிமுக அணிகள் இணைப்பு பற்றி இபிஎஸ்ஸிடம் எதுவும் பேசவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஒரு வாரத்திற்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், வட தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 5 நாட்களுக்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. புரட்டாசி மாதம் என்பதால் மீன் சந்தைகள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னை காசிமேடு சந்தைக்கு மீன்வரத்து அதிகரித்த போதிலும் புரட்டாசி மாதத்தின் முதல் ஞாயிறு, மகாலய அமாவாசை உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் பெரிய அளவில் திரளவில்லை. இதனால் கடந்த வாரம் 1200 ரூபாய்க்கு விற்பனையான வஞ்சிரம் மீன் 1000 ரூபாய்க்கு மட்டுமே விலை போனது. அதேபோல் சீலா, கொடுவா, விரால் வகை மீன்களும் கணிசமாக விலை குறைந்து காணப்பட்டன. போன வாரத்தோட இப்போ ரொம்ப ரேட் கம்மி தான் மீன். நீங்க மாலை அமாவாசை ரொம்ப கம்மியா இருக்கு. ஜனங்களும் அந்த அளவுக்கு கிடையாது. போன லாஸ்ட் வீக் நல்ல ஜனம் இருந்தது, நம்ம பேப்பர்லாம் பார்த்தோம். ஆனா இந்த வாட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதேபோல் கடலூர் மீன்பிடி துறைமுகமும் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கடந்த நாட்களில் மீன் வியாபாரிகளிடம் விலையை குறைக்க மக்கள் பேரம் பேசி வந்த நிலையில் தற்போது வாடிக்கையாளர்களை நோக்கி வியாபாரிகள் ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் வருகை குறைந்ததால் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். கூடலூரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் ராதாகிருஷ்ணன் யானையை பிடித்து ரேடியோ காலர் பொருத்தி கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் ராதாகிருஷ்ணன் என்ற யானை பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இதில் பலர் உயிரிழந்த நிலையில் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இப்பணிகள் குறித்து முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா ஆய்வு செய்தார். Everything is as per the plan. Normally, an elephant should not be taken beyond a landscape. அந்த லேண்ட்ஸ்கேப்புள்ளே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு எலிஃபெண்ட் தனிப்பட்ட முறையில் இன்னொரு லேண்ட்ஸ்கேப்பில் கொண்டு போய் விட்டுனானா the problem doesn't get resolved actually. So we have to find a way to find a solution for this thing. தொடர்ந்து பேசியவர் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தெர்மல் சென்சார்கள் அடங்கிய கேமராக்கள் வந்துள்ளதாகவும் அவற்றை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயன்படுத்தி வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்டறிந்து முன்கூட்டியே பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அளிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளில் 13% மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பிலான நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக வேதாரண்யத்தில் மக்கள் மத்தியில் அன்புமணி உரையாற்றினார். அப்போது 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியிருப்பதாக கூறினார். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதை நான் தெளிவாக புள்ளி விவரங்கள் வைத்து நான் வெளியிட்டிருக்கின்றேன். 87 விழுக்காடு நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் சொல்றது நாங்கள் 98 விழுக்காடு நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 1,30,00,000 பேர் வேலையின்றி தவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை சாதி பிரச்சனையாக முதலமைச்சர் பார்ப்பதாகவும் அன்புமணி விமர்சித்தார்.
பீகாரில் பாமக போட்டியிட உள்ளதாக அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்தில் பொய் கூறியதாகவும் தொண்டர்கள் குதித்து கொண்டாடும் வகையில் கூட்டணியை ராமதாஸ் அறிவிப்பார் என்றும் பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் உயர்மட்ட நிர்வாகிகள் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாமக எம்எல்ஏ அருள், தமிழ்நாடு புதுச்சேரியை தாண்டி பாமக வேறெங்கும் செயல்படவில்லை என்றார். ஒரு தவறான செய்தியை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்திருக்கிறார். எப்படின்னா, இந்த ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் பாட்டாளி மக்கள் போட்டியிட போகுது, எங்களுக்கு சின்னம் கொடுங்கன்னு கேட்குறேன். ராமதாஸ் கை காட்டுபவரே வேட்பாளர் என்றும் விரைவில் கூட்டணி தலைவர் ராமதாஸை சந்திப்பார்கள் என்றும் அருள் கூறினார். கூட்டணி சம்பந்தமாக நல்ல செய்தியை, மக்களெல்லாம் விரும்பக்கூடிய செய்திகளை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் குதித்து குதித்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் மிக விரைவிலே அறிவிப்பார். இதனிடையே பாமக தலைமை செய்தி தொடர்பாளராக எம்எல்ஏ அருளை நியமித்து நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். திருவாரூரில் பொக்லைன் இயந்திரம் மூலம் விஜய்க்கு மாலை அணிவிக்கப்பட்ட நிலையில் அதன் உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது விதிமுறைகளை மீறியதாக தாவேகாவினர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருவாரூரில் கடந்த சனிக்கிழமை பரப்புரை மேற்கொண்டார். அவரை வரவேற்பதற்காக தெற்கு வீதி, நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகளில் பிளக்ஸ் போர்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனுமதி இல்லாமல் பிளக்ஸ் போர்டு வைத்ததாக திருவாரூர் நகர காவல் நிலையத்திலும் தாலுகா காவல் நிலையத்திலும் தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேபோன்று திருவாரூரில் அழகிரி காலனி பகுதியில் விஜய்க்கு பொக்லைன் இயந்திரம் மூலமாக மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியதாக தாவேகா மாவட்ட செயலாளர் மதன், பொக்லைன் இயந்திர உரிமையாளர் ராஜேஷ் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் அண்ணா சிலை அருகே விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது காவல்துறை விதித்த நிபந்தனைகளை மீறி தமிழக வெற்றிக் கழகத்தினர் கட்டடங்களின் மேற்கூரைகளில் ஏறினர். அப்போது வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சொந்தமான மாதா திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவர் தொண்டர்கள் அதிக அளவு ஏறி அமர்ந்ததால் இடிந்து கீழே விழுந்தது. இதனால் தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தமிழக வெற்றிக் கழக நாகை மாவட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கீழடியுடன் மகாபாரதத்தை தொடர்புபடுத்தும் சூழ்ச்சி நடப்பதாக இந்திய தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். மதுரை விராட்டிபத்து பகுதியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், கீழடியின் முதல் 2 கட்ட அகழாய்வு அறிக்கை வெளியாகாத நிலையில் மணலூர் கீழடி மகாபாரதம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதப்பட்டுள்ளதாக கூறினார். புனைவுகள் வரலாறாகாது, கேட்பதற்கு மிகவும் இனிமையா இருக்கலாம். நீங்க ராமாயணத்தை கேட்கலாம், மகாபாரதத்தை கேட்கலாம். அது ஒரு கதையா கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரசிக்கலாம். அதை போய் நீங்க வரலாறுன்னு சொன்னீங்கன்னா அது போல அபத்தம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. தான் கொடுத்த அறிக்கை சரியில்லை என ஆய்வே மேற்கொள்ளாத ஒருவர் எப்படி சொல்ல முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். தாய்மொழியாவதற்கான தகுதி சமஸ்கிருதத்துக்கு கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த மொழிகள் அனைத்தும் பெண்ணிடம்தான் பிறந்த மொழிகள். பெண் தான் மொழிக்கு பிறப்பிடம். அவளிடம்தான் இந்த மொழிகள் பிறந்துள்ளன. ஏனென்றால் பெண்ணிடம் பிறந்தால் அது இருவருக்கும் சேரும், மகனுக்கும் போகும், மகளுக்கும் போகும். ஆனால் சமஸ்கிருதம் என்பது மகளுக்கு போகாது, பையனுக்கு தான் போகும். சமஸ்கிருத பேராசிரியர்கள் வரலாற்றை புனைந்து கட்டமைப்பதாகவும் சரஸ்வதி நதி என்பதே கிடையாது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறினார். அசாம் மாநில பாடகர் ஜூபின் கார்கின் மறைவுக்கு அம்மாநில முதலமைச்சர் தொடங்கி லட்சக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் மல்க பெரியாவிடை கொடுத்த காட்சிகளே இவை. அசாமைச் சேர்ந்த ஜூபின் கார்க் அசாம், இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் குத்துப்படத்தில் வரும் அசானா அசானா உள்ளிட்ட சில பாடல்களை பாடியுள்ளார். இவர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க அண்மையில் சிங்கப்பூர் சென்றிருந்தார். அங்கு ஸ்கூபா டைவிங் சாகசத்தின் போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ஜூபின் கார்க் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அசாம் மாநில அரசு அறிவித்துள்ளது. அசாமின் கவுஹாத்திக்கு ஜூபின் கார்கின் உடல் கொண்டுவரப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதால் கவுஹாத்தி நகரை கண்ணீர் கடலில் தத்தளித்தது போல இருந்தது. இதனிடையே
சிங்கப்பூர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷாம்குனு மஹந்தா, ஜூபின் கார்கின் மேலாளர் சித்தார்த் சர்மா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி அருகே வீடு புகுந்து முதியவர்களை கத்தியை காட்டி மிரட்டி நகை பணம் பறித்த முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டம் காசிபென்ட்லா கிராமத்தில் நெடுஞ்சாலை அருகே உள்ள வீட்டில் முதியவர்கள் மட்டும் வசிப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் காரில் சென்றுள்ளனர். கத்தியுடன் மர்ம நபர்கள் வீட்டினுள் நுழைவதை கண்டு அதிர்ந்து போன முதியவர்கள் கத்தி கூச்சலிட்டுள்ளனர். அதற்குள் முதியவர்களை கட்டி போட்ட கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பீரோ சாவியை பெற்று அதிலிருந்த 70,000 ரூபாய் ரொக்கம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். முதியவர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தலைமறைவான கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். H-1B விசா கட்டணம் அதிகரிப்பு செய்தி வெளியான நொடியில் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வரை இருந்த பயணிகள் விமானத்தை விட்டு இறங்க முயன்றதால் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் உயர்பணிக்கு செல்ல தேவைப்படும் H-1B விசாவுக்கான கட்டணத்தை இந்திய மதிப்பில் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார். இந்த செய்தி அறிந்தவுடன் துர்கா பூஜை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் வரை இருந்த இந்தியர்கள் உடனடியாக விமானத்தை விட்டு கீழே இறங்க முயன்றனர். இதனால் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராக இருந்த எமிரேட்ஸ் விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்கள் கீழே இறங்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏறத்தாழ 3 மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டது. அமேசான், JP Morgan, மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட மென்பொருள் நிறுவனங்கள் பெரும்பாலும் H-1B மற்றும் H-4 விசா மூலம் வெளிநாட்டினரை பணியில் அமர்த்தி வருகின்றன. இந்நிலையில் H-1B விசா மூலம் அமெரிக்காவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை அடுத்த சில நாட்களுக்கு நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என நிறுவனங்கள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே குடியேற்றம் தொடர்பான அவசர உதவிகள் தேவைப்படும் இந்தியர்கள் அழைக்க தொலைபேசி எண்ணை நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் நடந்த திருவிழாவில் 50க்கும் மேற்பட்ட ராட்சத பலூன்கள் பங்கேற்றன. அமெரிக்காவில் நடந்த பலூன் திருவிழாவின் வண்ணமிகு காட்சிகள் தான் இவை. அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் நகரில் சர்வதேச பலூன் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட ராட்சத பலூன்கள் வானில் வர்ணஜாலம் நிகழ்த்தின. வண்ணமிகு விளக்குகளுடன் மின்னிய பலூன்கள் பறக்கவிடப்பட்ட நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கண்டு ரசித்தனர். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறும் பாரம்பரிய விழா ஏறத்தாழ 3 நாட்கள் நடைபெற்றது. நாட்டில் ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் அந்நாட்டு அரசுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் அதிபராக பதவியேற்ற பெர்டினண்ட் மார்கோஸ் ஜூனியர் நாடு முழுவதும் சுமார் 8,000 கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ளத்தடுப்பு திட்டங்களை கொண்டு வந்தார். இதில் பெருமளவு ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் பொதுமக்களிடம் உரையாற்றிய மார்கோஸ் ஊழல் தொடர்பாக விசாரிக்க ஆணையம் அமைத்தார். இத்திட்டத்தை செயல்படுத்திய கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தங்கள் சொகுசு கார்கள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை இணையத்தில் பகிர்ந்ததால் வெகுண்டெழுந்த மக்கள் அந்நாட்டு தலைநகர் மணிலாவில் போராட்டம் நடத்தினர். பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரிடையே மோதல் மூண்டதால் போராட்டம் வன்முறையாக மாறியது. இளைஞர்கள் அதிபர் மாளிகையை முற்றுகையிட சென்றதால் பதற்றமான சூழல் நிலவியது. பிலிப்பைன்ஸ் சென்றுள்ள தங்கள் நாட்டினர் பாதுகாப்பாக இருக்குமாறு அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா தூதரகங்கள் அறிவுறுத்தியுள்ளன. காசா மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அங்கிருந்த மக்கள் வெளியேறி வருகின்றனர். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதோடு பலரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். அது முதல் ஹமாஸ் அமைப்பினர் இருக்கும் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது.
அண்மையில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் காசாவிலிருந்து பொதுமக்கள் வெளியேற வேண்டும் என்று கூறியது. இதனையடுத்து பலர் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். இதனிடையே கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன. இன்று நடைபெறும் ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுக்குழு கூட்டத்தில் பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்திருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் புதிய தலைவராக முன்னாள் சிஎஸ்கே வீரர் மிதுன் மன்ஹாஸ் தேர்வாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிசிசிஐயின் வருடாந்திர பொதுக்கூட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்போது பிசிசிஐ புதிய தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் மிதுன் மன்ஹாஸை ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கம் பரிந்துரை செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மிதுன் மன்ஹாஸ் IPL கிரிக்கெட் தொடரில் விளையாடிய முதல் ஜம்மு வீரர் ஆவார். சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு ஆட்டம் கூட விளையாடாத மிதுன் மன்ஹாஸ் 18 ஆண்டுகள் முதல் தர கிரிக்கெட்டில் 157 போட்டிகளில் விளையாடியுள்ளார். மேலும் IPL தொடரில் டெல்லி அணியின் கேப்டனாக மிதுன் மன்ஹாஸ் இருந்தபோது அந்த அணியில் விராட் கோலி விளையாடியுள்ளார். இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் நிலையில் அவரே அடுத்த பிசிசிஐ தலைவராக தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முன்னாள் டெஸ்ட் வீரர் ரகுராம் பட் உள்ளிட்டோர் பெயர்களும் தலைவர் பதவிக்கான ரேஸில் அடிபடுவதாக கூறப்படுகிறது. பிசிசிஐ தலைவர் தவிர்த்து செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், IPL தலைவர் பதவிகளுக்கான அறிவிப்பும் வரும் 28ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.